ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யூஜி கேமிங் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பியர் அட்வென்ச்சர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கேமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ எப்போ பாரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ தானடா போட்டுட்ருப்ப, என்ன திடீர்னு ஸ்டோரி கேம் தான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேஞ்சாக இருக்கணும்ல, அதுக்கு தான் போடுறேன். சரி, இந்த கேம் விளாட்றதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானெலாம் போட்டுருங்க. இப்போ வாங்க டேரெக்டாக கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, ஏதோ கட்சின்னு மாதிரி வருது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிங்டம் இருந்துச்சு. அங்கே எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நடுவில் உட்காந்துருக்காங்களா, அவங்க தான் ராஜா பி. இவங்க வந்து சொல்கிற ரூல்ஸ்லாம் நான் பின்பற்றணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக ரூல்ஸ் போடுவாங்க. ஒரு நாள் வந்து இந்த பிஎஸ்னால் ஹனி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து எல்லா ஹனியும் வந்து எல்லோ கலரில் இல்லாமல் பர்பிள் கலர் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எல்லா மிருகமும் குடித்ததுனால அது வந்து மனசு மாதிரி மிருகத்தன்மையாக மாதிரி ஜாம்பியாக மாறிட்டு, அதனால வந்து இந்த கரடிகளை மட்டும்தான் அதை ஹாரஸ் பண்ணிச்சு, அந்த கைது பண்ணி கடத்தி வந்துச்சு. ஆனால் அதுக்கு கரடினால் அதுக்கு ஆபத்து இருக்குன்னு நினச்சிச்சு. ஏன்னா அந்த கரடி அந்த ஹனியை குடிக்கும் போது அதுக்கு வந்து அந்த கரடிக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் கடத்தல, ஒரே ஒரு பியரை மட்டும் விட்டுட்டு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எங்கேயோ மறைஞ்சிட்டு போலருக்கு. அதை நம்ம ஹீரோ பெர்ன் பேர் மறந்துட்டு. ஓகே, இப்போ நீ காப்பாற்றிய பெர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தலைவன் தான் உட்காந்துருக்கான் மரத்தடியில். என்னது இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஆனால் இது கனவு கிடையாது, உண்மை தான். இவனுக்கு ஆள் மனசுக்குள்ளே அது தோணி இருக்குது பார்த்தீங்களா. சரி, இந்த கேம் என்ன பார்க்க செம்பிள் என்ன இந்த டெம்பிள் ரன்னு, இந்த சப்பர்ஸா, ஆமாம், குழம்பிட்டாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. காயினை பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஏபின்னு கம்ப்யூட்டர்லாம் போலுக்கு. ஓகே, இந்த ஒரு காயின் பிடிக்கிறேன். ஏ கொடுக்குமா? கொடுத்துட்டேன். அடுத்து பி கொடுக்கணும். என்னடா அது பி கொடுத்த போட மாட்டேங்கிறான். பி கொடுத்து குத்துற மாதிரி இருக்குது. நீ போடு அடி பிஏ கொடுத்தா குத்தலாம் போலுக்கு. ஃபைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது போலுக்கு. நல்லா இருக்கே. ஓகே, டபுள் ஏ கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒரு ஜம்ப். ஐயோ, ஒரு பி கொடுத்து அப்புறம் டேப்னு போடி. என்னங்க ஸ்விம்மிங்லாம் போடுறான், என்னங்க கொடி மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இவன் கத்துறது பார்க்குறீங்க, இவன் கத்துறது பார்த்தா ஏதோ வந்து வில்லேஜர் கத்துற மாதிரியே இருக்குது. ஓகே, இது பி கொடுக்க சொல்கிறானுங்க. பி கொடுத்தா உள்ளே போயிடுறான். ஓகே, பி கொடுத்துன்னு அடுத்து ஏ கொடுக்க சொல்கிறானுங்க. ஏ கொடுத்தா மேலே வந்துடுறான். இப்போ நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்கிறானுங்க. பி கொடுத்தா ஐயோ கை மாட்டிக்கிட்டுங்க. என்ன பண்ணுறது? கை மாட்டிக்கிட்டு எனக்கு கை மாட்டிட்டு பக்கத்தில் வந்துட்டு. ஐயோ, அதுக்குள்ளேருந்து எப்படி கை எடுக்கிற வேலை தெரியலையே. நீ ஏதோ கோழி குஞ்சு இருக்குது. என்னடா அது கோழி குஞ்சுனா பேசுது. பேரா நீ கூட இப்படியே தப்பிச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து நீ பல இடமும் மாற்றணும். முதல்ல டெட்ரோல் டவுனுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஸ்னோ வில்லேஜ், அதுக்கப்புறம் சாண்டு அதுக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லுது இந்த கோழி குஞ்சு. சரி, ஓகே, இப்போ கேம் ஆரம்பிக்குது போல. கை வெளில வந்துட்டுங்க. எப்படியோ சூப்பரே. சரி, போவோம் வேகமா. காயினா இருக்குது, நான் பிடிச்சிப்போம். ஏன்னா படுத்தினடே எந்திரா. கொடுத்தா ஏந்திரிடான். சரி, ஓகே, ஓடுறா வேகமாக ஓடுறா, விடாமல் ஓடுறா. ஓடு, போ ஜம்பு போடு. ஐயோ தண்ணிக்குள்ளே வந்துடுறாங்க. நல்ல தண்ணிக்குள்ளே ஒன்றும் ஆகாது போலக்கு. இங்கேதாங்க இருக்குது அந்த லெட்டல் டவுனு. ஓகே, உள்ளே போவோம். போயிட்டு கோன்னு இருக்குது, கோ கொடுப்போம். போடே. என்னடா அது? டெலிபோர்ட்டு. என்ன பறந்துட்டு? ஐயோ நாங்கள் பறந்துட்டான். சரி, ஓகே, நம்ம டெட்டல் டவுனுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன தலைகள் வந்து குதிக்கிறான், செத்துருப்பானே. சரி, ஓகே, இங்கே சொல்கிறாங்க அந்த சிக்கன் சொல்லுது. இங்கே டேட்டல்கிட்ட பேசி, அது மட்டும் இல்லாமல் கிணத்துல வேறு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது, அது என்னென்னு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவிகளே. சரி, ஓகே, இந்த காயின்னா முதல்ல எடுத்துப்போம். டெட்டல் கூட பேசுனாங்களே, இருங்க அந்த டெட்டல் இன்னைக்கு பேசுவோம். என்ன சொல்லுது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் இருக்க எல்லோரும் வந்து ஒரு மாதிரி மிருகமாக நடந்துப்பாங்க. எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது. நீ தான் அதெல்லாம் காப்பாற்றணும் பெறன் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம பேர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தமாக வேறு சொல்லிச்சு. எனக்கு ஒரு மனசு கஷ்டமாயிட்டு. சரி, வாங்க இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஒரு காயின் இருக்குது. ஒரு காயின் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த வீட்டுக்குள்ளே டெட்டலும் நிற்கிது. இவன் என்ன இதுக்குள்ளே பேசணும்னு சொல்லுது. ஆனால் வேணாம், பேச வேணாம் ஏன்னா நம்ம பேசுறதுக்கு பொறுமை இல்லை. சரி, ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க. ஓகே, அட பாவிகளே, என்னடா ஒரே ஒரு காயின் மட்டும் கொடுத்து கறக்கி விட்றீங்க நீங்க. சரி, ஓகே, இதுக்குள்ளேயும் ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. சரி, வாங்க வெளில போகலாம். ஓகே, என்னடா அது ஒரே ஒரு காயினை கொடுத்து என்னை ஏமாத்திடுறாங்க கைஸ். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பிச்சைக்கார பையலோலா,
இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பக்கர்ஸ் ஐயோ ஒலரிச்சு. ஓகே இந்த கோழி கொஞ்சம் சொல்லுது இந்த லிவர் எடுக்கணுமா, எப்படி லிவர் இருக்குது? ஓ பி கொடுக்கணும். ஓ பி கொடுத்தா பாலை உருவாக்குது. சரி ஓகே இப்போதைக்கு இதில் போமானா நம்ம வேறு எங்கேயாச்சும் இங்கே போய்ட்டு காயினா இருக்குப்பா எடுக்க மொழ காயினை மொழ போய் எடுக்கணும் கைஸ். எடுத்து அப்படியே முழுகிட்டாங்க ஏந்திரா அதனால பெல்ட்டு நினைக்கலாம் வேறு சூப்பர்மேன் நினப்பு. ஓகே ஏலே ஐயோ சரி ஓகே குதிரை 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 இன்னொரு ஜம்பு. ஓகே எங்கள் ஒரு வீடு இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா அங்கே தான் கரடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரடியை தான் கண்டுபிடிக்க சொல்லிச்சுல அதனால். சரி வாங்க போகலாம். தண்ணிக்குள்ளே காயின் இருக்குது கைஸ். எனக்கு முழுக்க சாக போகலாம். அந்த ஆக்சிஜன் மாதிரி இருக்குது தெரியுமா, இன்னும் காயின் பிடிச்ச ஆக்சிஜன் இது என்னது இல்லை. ஏன்னா முட்டை தந்தா இருக்குது. அடா பாவிகளே முட்டை தந்தை வச்சு நம்மளை கருக்கி விட்டாங்க. சரி வாங்க அங்கே போயிட்டு போகலாம். அந்த எப்படி அங்கே போகிறது? சரி நம்ம ஞாபகம் வந்துட்டு கைஸ் அது டெட்டல் கிட்ட போயிட்டு கேட்க சொல்லிச்சுல. ஐயோ முழுக்க போகிறோம் டெட்டல் போய் கேட்போம் கைஸ். டெட்டல் கிட்ட கேட்டால் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி வாங்க பிஏ கொடுக்கணும். இங்கே ஒரு கொகை இருக்குது, அதுக்குள்ளே தான் போனால் இந்த இது என்ன இது இருக்குன்னு சொல்லுது. தண்ணிக்குள்ளே கொகை இருக்கா? எங்கடா இருக்குது கொகை? அடா பாவிகளே எங்கடா இருக்குது? இதுதான் கொகையோ? என்னது என்ன கொடி மாதிரி ஏறான் நம்மளால். சரி வீட்டு மேலே டாக்டர் இருக்கு பேசலாமா? இருங்க தண்ணிக்குள்ளே கொகை இருக்குன்னு சொல்லிச்சுல போய் பார்ப்போம். கண்டுபிடிச்சிட கொகையே இதோ இருக்கு மக்களே. சரி வாங்க போகலாம். என்னங்க இது ஏதோ ஆதிவாசி கொகை மாதிரி இருக்குது. சரியில்ல இந்த கேம் என்ன ஸ்டம்பிள் காயில் வந்துருக்கு. அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு கரடி இருக்குது. அது போய் ஐயோ விழுந்துட்டானே, அது போய் காப்பாற்றணும் போயிட்டு. சரி வாங்க சீக்கிரம் போகலாம். குதிரா ஐயோ இவன் படுத்துகிற பாட்டை கரடி பையா ஒரு ஜம்பு இன்னொரு ஜம்பு போட்டு ஐயோ முட்டினா சாப்பிட்றோம் அடிச்சு போட்டு அப்படி போட்டு ஒரு ஜம்பு ஐயோ இங்கே பாருங்க இங்கே அந்த பர்பிள் ஹனி போலக்கு என்னங்க சூப்பர் மானவர தாக்குறான். ஐயோ மடியில் அடிக்கிட்டான். ஓகே கரெக்டாக போய்ட்டு ஒரு ஜம்பு ஐயோ எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தாச்சு. ஓகே இங்கே தான் சாவி இருக்குது, அதை எடுத்து காப்பாற்றி விட்ருவோம். குட்டி பையா ஓகே வாங்க காப்பாற்றுவோம். ஓகே பி கொடுக்குமா போடு ஐயோ ஃப்ரெண்டு டாமி அடே என்ன நாய் பேர் என்ன கரடிக்கு வச்சிங்க. ஓகே தாவணும். சரி நம்ம வரும்போது தான் இவ்வளோ இது மாதிரி பண்ணால் இன்றைக்கி வேறு ரொம்ப ஜாம் ஆகுது என்னென்ன இதில். ஓகே அது மட்டும் இல்லாமல் இதான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. ஓகே அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க கைஸ். ஏதாச்சும் கோஆப்ரேட் பண்ணி லைக்கெல்லாம் போட்டு விடுங்க, லைக்கெல்லாம் தட்டி போட்டு விடுங்க. சரி ஓகே நம்ம அங்கே மேலே போவோம். முதல்ல இந்த பாதை வழியாக நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஜம்பு போடு என்னடா அது ஏற மாட்டேலாம் போடு இப்போ வந்தாச்சு. இதாங்க அந்த ஹனி ஏறா வாடே இரு இந்த டேட்டலுங்க ஜாம்பி டேட்டலுங்க இந்த ஹனியால் பாதிச்சிருக்கு. இந்த டேட்டலுக்கு அந்த ஹனி இருக்குல்ல அதனால் அது பாதிச்சிருக்கு. இங்கே பாருங்க இன்னொரு டேட்டல் போடு குத்துறா போடு போடு ஆட்டி நவுத்தேரி போடு இன்னொரு டேட்டல் போடையோ எனக்கு படுத்த வர ஏந்திரிக்க மாட்டேங்கிறா. சரி ஓகே வாங்க அங்கே அப்படி தாங்க போகணும். இங்கே ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. ஐயோ நீங்கள் ரொம்ப ஜாம் ஆகுது கைஸ், நாக்கு வரமாட்டேன். ஐயோ நல்ல வேலை ஹெச்பி ஹெல்த்து குறையில. சரி வாங்க போகலாம். இப்போ பஸ்லேருந்து போனோம் உங்களுக்கு. சரி வாங்க எங்கே ரொம்ப நாள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கேன் போக மாட்டேங்கிறான். போடு ஜம்பு போடு இன்னுங்க பெல்ட்டின்னு அடிக்கிறான். ஓகே ஏற சீக்கிரம் ஏறா. அந்த டேட்டுக்கிட்ட கேட்டேன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன டேட்டு சொல்ல பேச மாட்டிச்சு சும்மா உங்களுக்கு பொம்மைங்க இது. சரி ஓகே இதுக்குள்ளே இவ்வளோ ஹனி ஊற்றி அடக்கு என்னடா அது. அங்கே ஒரு காயின் இருக்குங்க எடுத்துகிட்டு போனால் நம்ம போயிட்டு. சரி வாங்க போகலாம். மகளிர் ஹெல்த்து வேறு இல்லை, அங்கே ஒரு ஹெல்த் இருக்குது. வாங்க பிடிச்சிப்போம். வாங்க பிடிச்சிக்கிட்டான். இப்போ அங்கே இதுலேயே தான் போன உங்களுக்கு மேலே ஏறினா வழி பிறக்கும். ஓகே குரா இன்னொரு ஜம்ப் போடு இன்னொரு ஜம்ப் போடு அடி போடு ஐயோ போடு ஐயோ. சரி ஓகே என்னங்க ஒன்றுமே இல்லை. பாவிகளை ஏற மாதிரி ஏமாத்திட்டாங்க. ஓகே இங்கே வரலாம் வாங்க. இங்கே ஒரு காயின் இருக்குது புறா ஐயோ எழுத்து போச்சு ஐயோ என்னங்க அது நம்மளுக்கு வேறு இருந்தால் கண்ட்ரோலில் சரி வரல. ஓகே ஒரு ஹெல்த்தாக வந்துச்சு அது பிடிச்சாச்சு. வாங்க எங்கள் காயினாக இருக்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது மேலே தான் போன உங்களுக்கு. சரி வாங்க போகலாம். என்னடா அது எப்படின்னா ட்ராப் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே காயின் பிடிச்சிட்டு ஐயோ வந்துட்டு இப்படி தப்பிச்சிட்டாலும். சரி ஓகே இவன் வேறு படத்தை எழுந்திரிக்க மாட்டேன். எங்கே பாருங்க இந்த முயலும் அந்த பர்பிள் அடியால் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஓகே இங்கே ஒரு முயல் இருக்குது அதை அடிச்சு போடு குத்து எங்கே வர மாட்டேங்குது போடு அடி கிழிச்சு வந்துடும். ஓகே வாங்க ஓகே என்ன படத்தை எழுந்திரிக்க மாட்டேன். ஏன் ஐயோ தண்ணி வந்துட்டு ஐயோ இன்னொருத்தண்ணி ஐயோ ஒருத்தாங்க இருக்கு ஐயோ ஒருத்தண்ணி இன்னொரு கொடுத்துட்டு. ஓகே ஒரு ஹெல்த் வேறு இல்லை, நம்ம இந்த ஹெல்த்தை பிடிச்சிப்போம் வாங்க போயிட்டு.
சரி அவங்க ஏந்திரா. ஐயோ இந்த மாதிரி எப்படி ஏந்திரிக்கிறது தெரியல. ஏன் கொடுத்தா ஏந்திரிக்கிறான். ஆனால் நம்மளுக்கு கண்ட்ரோல் எல்லாம் சரியில்லை. அங்கே பாருங்க அது கேட்டு மாதிரி இருக்குது. அங்கே தான் போன ஒரு ஏனிக்கு ஒரு ஹெட்ஷாட்டு தேனிக்கு ஒரு ஹெட்ஷாட்டு வாய் வரும்போது. ஆமாம் இது ஓகே. இது 3 கரடி காப்பாற்றினா தான் இது கேட்டு திறக்குமா. என்னடா சொல்கிற. சரி ஓகே. என்னடா படுத்தினாண்டி ஏந்திரா. நம்ம வேறு ஒரு கரடியை காப்பாற்றிட்டோம். இன்னும் வந்து 2 கரடி இருக்குது. அதை காப்பாற்றிட்டா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க இன்னொன்று ஒரு ஹார்ட்டை பிடிச்சிட்டு ஒரு போட கூத்து. ஐயோ நம்ம ஹார்ட்டை பிடிக்காம இருந்திருக்கோம் நம்மளுக்கு. போடு அடி கலப்பு விட்டாச்சு. ஓகே சரி வாங்க ஏறி போயிட்டு அங்கே எங்கேயாச்சும் கரடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம இவன் வேறங்க இந்த பர்பிள் ஹனி வேறு கீழே ஊற்றி அடக்கு. ஓகே இந்த பர்பிள் ஹனி எப்படி தான் வந்திருக்குன்னு வேறு தெரில. கேம் போக போக சொல்லானுங்க போலக்கு. ஏறா டே ஏறா பாவி ஏறவே மாட்டேங்கிறாங்க ஐஸ். ஓகே இங்கே ஒரு ஜம்பு அப்படியே அடி ஜம்பு அப்படி. ஐயோ என்னங்க வர மாட்டேன். அங்கே பாருங்க அங்கே சாவி இருக்குது. ஓகே கீழே கரடி இருக்குது. வாதின சாவி இங்கே தான் இருக்குது. ஓகே அதுக்கு முன்னாடி சாவின்னு பார்க்கணும். முதல்ல போய்ட்டு அப்படியே போய்ட்டு ஜம்போடு இங்கே ஸ்டோன் இருக்குது. அங்கே இதை போய்ட்டு பேலன்ஸ் பண்ணி இருங்க ஸ்டோன் எடுத்து வந்து பிடிச்சிட்டு கைஸ் எடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு சாவி எடுக்கணும். கரெக்ட் அங்கே பாருங்கள் சாவி இருக்கா. இது வந்து இங்கே வச்சு பேலன்ஸ் பண்ணி நம்ம ஏறி போய்ட்டு சாவி எடுக்கணும். ஓகே புரிஞ்சுட்டு. ஐயோ இந்த பர்பிள் ஹனி வேறு கடுப்பு தராங்க கைஸ். ஓகே ஒரு ஜம்போடு போடு ஜம்புறா அப்படியே போயிட்டு ஒரு ஜம்ப். ஓகே ஏன் இப்போ புரிஞ்சுது கைஸ். ஆரம்பத்தில் கை மாட்டிச்சுல. கை மாட்டலை. நம்ம தான் எடுத்து வந்துருக்கோம். ஆச்சு கையில் காணும் ஒன்றுத்தையும். இங்கே இருக்குங்க கைஸ். போடு எடுத்துருவாங்க. எங்கன்னா வீக் எடுத்து வர மாட்டேங்க. போடு வந்துடுங்க கைஸ். வாங்க எடுத்துருவாங்க. ஏறா குட்டி பாடை ஏறாடி விட்டாச்சு. வாங்க விட்டு ஓடி போயிட்டு என்னங்க சாய் என்னங்க இது இன்னும் மாட்டிக்கிச்சு. ஒரு பீ கொடுப்போம். சரி வாங்க எடுப்போம். இன்னும் வரமாட்டேங்குது. போய்ட்டு ஒரு குதி கரெக்டாக டேஸ்ட் சொல்லுவாங்க. போய்ட்டு இங்கே வச்சுட்டு நம்ம வேகமாக ஓடி போய்ட்டு சாவிடணும். ஓடுற ஜம்பா. ஐயோ முட்டி இடிக்கி வந்துட்டானே. சரி வாங்க இன்னொரு ட்ரை நெக்ஸ்ட் ரைட் கொடுப்போம். சரி வாங்க வேகமாக பின்னாடி வந்து வேகம் ஓடி அப்படியே ஏன் கொடுத்தாச்சு. டபுள் கொடுத்தாச்சு. சாவி வந்துட்டு. சரி ஓகே இந்த இவனையும் தந்தோம். பாம்பெக்ஸ்லாம் போட்டிருக்கான். யூ ஃப்ரெண்டு பாப்பா. என்னடா அது பாப்பா பீப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆட்டு இருக்குங்க. இந்த ஆட்டு திரும்ப வந்துட்டு முழுங்கிட்டான் தண்ணிக்குள்ளே. வாங்க நீர் வீழ்ச்சி அது அடப்பா வீடே. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி ஏதாச்சும் போகணும். அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்குன்னு எனக்கு உள்மனை சொல்லுது. என்ன அவன் திரும்ப வந்துட்டான். கீழே வந்துட்டான். அடப்பா கீழே வந்துட்டாங்க அவன். ஓடி படக்கெல்லாம் ஸ்விம்மிங்னா போடுறான். ஓகே இங்கே என்ன அதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே கரடி இன்னும் 125 காயிடும். அடா போங்கடா நீங்களும் உங்கள் காயிடும். எனக்கு வேலை இருக்குது ஐயா. ஓகே நம்ம ஐயோ ஜம்பு போட முடியல. சரி ஓடுறோம். கீழே மீன் அழகான மீன்கள்லாம் இருக்குது. ஆனால் மீன்னா இது என்னடா அது நாயா மீனுக்கும் என்னங்க இது நாயோ மீனுக்கும் தான் அந்த ஹனி வந்து ஒன்றும் பண்ணலை. அப்போ எதுக்கு என்னையை மட்டும் கடத்தி வச்சுக்கானுங்க. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அது மீன் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் மட்டும் கரடியில் இல்லைடா அது என்னடா நாயம். அப்போ மீனுக்கு ஒரு நாயும் எனக்கு ஒரு நாயமா. மீனுக்கு ஒன்றும் ஒன்றும் பண்ணலை. என்னடா அது என்ன பண்ணுறமா ஜோக்கா என்ன பண்ணுறீங்க. என்னடா அது இல்லைங்க அது கரடி மேலே இருக்க வன்மத்தில் அதை பண்ணியிருக்காங்க போலக்குதுண்ணா. ஸோ அங்கே ஒரு ஜம்பு போடு. லிஃப்ட்டுங்க அது போடு அங்கே ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அது இப்படி இருக்குது. அங்கே கரடி இருக்குது பார்த்துட்டேன். அந்த இடத்துல கரடி இருக்குது. ஓகே என்ன சொல்லுது நம்ம இது வந்து அதெல்லாம் கேட்கணும். என்னடா பேச முடியல அவங்ககிட்ட. சரி விடுங்க சும்மா. நம்மள மாதிரி கோழி குஞ்சு பின்னாடி வச்சுருக்காங்க அவன். ஓகே ஓர ஐயோ போடு ஏறு. இங்கே மேலே கரடி இருக்குது பார்த்துட்டேன். மேலே கரடி இருக்குது. ஓகே மேலே கரடி இருக்குது. வேகம் ஓடுறான். ஏற பெல்ட்டி அடிக்கிற. ஐயோ கண்ட்ரோல்ஸ் வேறு சரி வரலங்க. லேக் வேறு அடிக்குது லேசா ஃபோனில். ஓகே ஏறு அப்படியே போய்ட்டு ஒரு ஜம்ப் போடு அப்படியே இன்னொரு ஜம்ப் போடு ஜம்ப் எப்போ வந்துட்டுங்க. கடியில் கரடி வந்து என்னடா அது என்னங்க அப்புறமா ஜோக்கா என்னங்க இது கரடி வந்து கண்ணில் ஏதோ போட்டிருக்கு. இங்கே சாவி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் கரடி வந்து ஏதோ போட்டிருக்கு. என்னன்னு தெரில. அந்த இது ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அம்மா போட்டிருக்கு. சரி ஏறா சீக்கிரம் ஏறா ஜம்பு போடுறா. ஒரு ஜம்பு போடு. அங்கே சாவி இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே காயின் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே சாவி இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். சரி ஒரு ஜம்பு அப்படியே போட்டு இன்னொரு ஜம்பு போடு.
அப்படி போய்ட்டு அப்படியே போட ஐயோ போட ஐயோ என்னங்க பண்ணுது இது ஐயோ. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபன்னியான கேம்னா வேணும்னா இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபன்னியான கேம்னா போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் கண்டென்ட் இருக்க மாட்டேங்குது. இந்த ட்ரிக்லாம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் கமெண்ட் படித்து உங்கள் பேரோட சேர்த்து அந்த கண்டென்ட்டை போட்டுறேன். ஓகே, இங்கே ஒரு ஜம்பை போடுற ஜம்பை அப்படியே வந்து இப்படி ஜம்பை போடே அப்படியே போய்ட்டு அப்படி ஜம்பு ஐயோ ஒரு மணிக்கிட்ட கைஸ் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். ஏன்னா இத்தனை வருஷமாக என்னை வந்து வெறும் வந்துட்டாங்க இப்படி வந்துட்டான். ஓகே, அப்படியே போயிட்டு ஜம்ப் இப்படி ஐயோ விழுந்துட்டான். சரி வாங்க இந்த உண்மையை சொல்லிடலாம். இத்தனை வருஷமாக என்னை பார்த்து வெறும் யூஜி கேமிங்குவே இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது தவறான செயல். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்னோட மொதல் யூடியூப் சேனல் பேர் ரவி மணிகண்டன் அப்படின்னு ஆரம்பித்தேன். பெரிய கேவலமாக இருக்குல்ல, அதனால் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அந்த யூடியூப் சேனல் அவ்வளோ ரொம்ப இந்த 2 வருஷமாக அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சப்ஸ்கிரைபரே ஏறல. கடைசியாக 118 சப்ஸ்கிரைபர் வரும்போது யூடியூப் சேனல் டெலிட் ஆகிட்டு தெரியாமல். என்ன பண்ணுறது, 2 வருஷம் கழிச்சு 118 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, டெலிட் ஆகிட்டு யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் ரவி மணிகண்டன் 2.0 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பாவிடே. இப்போ வேறங்க கண்ட்ரோல் சரியில்லை. சரி எப்படி வந்தாச்சு, அது அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் ரவி மணிகண்டன் 2.1 சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த சேனலும் நல்லா போணுச்சு, 63 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. ஆனால் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டேன், அதனால் வந்து நான் பண்ண முடியல. சரி வாங்க இங்கே ஜாம்பி இருக்குங்க அப்படியே போட்டு போடு அடி கிழிச்சுன்னு வச்சுக்கோங்க. சாவியை நம்ம எடுத்தாச்சு, போகலாம். இதாங்க கதை. அதனால தான் நான் வந்து அவ்வளோ யூடியூப் சேனல்லாம் இவ்வளோ எடிட்டிங்லாம் பண்ணி போடுறேன். ஏதோ டிஜே வாடே ஏன்னா அது டிஜே அளவுக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே, அது பேரை அவ்வளோ ஒழுங்காக படிக்க. சரி ஒரு ஜம்ப போடுறேன் போடு. இங்கே வருங்க ஜாம்பி போடு குத்து இதுங்க குதிச்சாலே இதுவாகுது. சரி வாங்க என்ன ஐயோ தெரியாமல் போயிட்டுனா. சரி வாங்க இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போனவங்க அங்கே ராட்டுற மாதிரி இருக்குது தெரியுமா, அங்கே போனோம் போல நம்ம. போடு ஒரு ஜம்பு போடு அங்கே போடு இன்னொரு ஜம்பு போடு. இந்த ராட்டினங்கிட்ட போயிட்டா ஐயோ எனக்கு கீழே வந்துதான். இப்படி ஜம்பு ராட்டினங்கிட்ட போனால் போதும் போலக்கே. எங்கள் மேலே என்னடா சூப்பர் பண்ணுறாங்க. கீழே பாருங்கள் இந்த ஜாம்பி இருக்குங்க. அந்த பர்பிள் ஹனியாலாம் பாதிக்கப்பட்ட அந்த ஜாம்பி இருக்குது. சரி ஓகே, இப்படி ராட்டினத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. அப்படியே போய்ட்டு ஜம்பு போடு வந்துட்டுங்க. அப்படியே வந்துடுச்சு. சரி ஓகே சுற்றுது. ஓகே அப்படியே போய்ட்டு இங்கே ஜம்பு போடு. அது இங்கே பாருங்கள் அந்த ஹனியில் அப்படியே கீழே கொட்டி இருக்குது. சரி வாங்க இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது, அது பிடிக்கும். சரி ஓகே பிடிக்க முடியல. ஓகே இங்கே ஒரு கொட்டு நீ போடு குத்தி என்னங்கது ஐயோ ஏழை இங்கே ஒரு கரடி இருக்குது. சரி அதான் நம்ம காப்பாற்றியாச்சு எல்லாத்தையும். ஆமாங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோமே நம்ம. ஆமாம் அப்படியே இந்த கரடி இருக்குது. நிறைய கரடி இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே அப்படியே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நம்ம போகிற வழி கண்டுபிடிச்சாச்சு. சரி ஓகே 3 வந்துட்டு வருங்க 3 கரடி. ஓகே ஓடுறா போயிட்டு எப்படியாச்சும் போனோம். எங்கே பாருங்க கொகை, அந்த கொகைக்குள்ளே இருந்து சத்தம் வருது சொல்லுது கொகைக்குள்ளே சத்தம் வருதுன்னு சொல்லுது. பார்த்தா என்னடா அது கீழே ஏன்னா அது டாட்டெல்லாம் இப்படி இருக்கு மாபெரும் பெருசா எது பேர் இருந்துச்சு படிக்கல. சரி இது கரடி சொல்லுது இங்கே கடவுள் இருக்குங்க. அது டயர்டானா அதுக்கிட்ட போய் அடி சண்டை போடணும், டயர்டாகிடணும். டப்புன்னு போய் அடிச்சுது. பாறை வேற போடுமாமே. ஓகே டயர்டாகிட்டு இப்போ பாறை போடுது. இப்போ போயிட்டு ஒரு குத்து வந்துட்டு போடு இங்கே ஒரு அடி டயர்டாகிட்டு வருது எனக்கு டயர்டாக மாட்டேங்குது. டயர்டாயிடுறா டைலைட் வாங்க வார போடுது. இப்படி தப்பிச்சு போயிட்டு அப்படி ஒரு குத்து வந்துட்டு ஐயோ ஓடுறோம் ஐயோ ஓடு. இதுக்கு எத்தனை ஹெச்பி வர தெரியலையே, சரி ஹெல்த் வர தெரியலையே. ஓகே ஐயோ டயர்டாகிட்டு வாங்க போயிட்டு போர் ஐயோ எரிஞ்சிட்டு இங்கே முடிச்சிட்டு போலக்கு செத்துட்டு முடிச்சிட்டு என்ன மூணு ஹெல்த்தில் இருக்க. ஓகே எங்கள் சாவி இருக்குது, அவங்கள காப்பாற்றிடுவாங்க. அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஜம்பு போட்டு அப்படியே பி கொடுத்தா அங்கே காப்பாற்றிடுவோம். ஃப்ரெண்டு பேர் பிடிக்க மாட்டேனே. சரி ஓகே இப்போ வந்து அங்கே போனோமா. சரி எப்பறம் வெளில போகிறது, பாவியில் எப்படி வெளில போகிறது இல்லை. அங்கே பாருங்க ஒரு ஒளி தெரியுது என் வாழ்க்கைக்கு. சரி ஓகே வெளில வந்தாச்சு. எப்படியோ ஓகே இப்படியே போய்ட்டு சூப்பர் ஜம்ப் போடுமா. இப்போ பறக்கிறானே பறக்க முடியும். என்னடா அது பறக்க முடியும் மறக்கிறாங்க சூப்பர்மேன் மணி. ஓகே வாங்க ஓகே ஏந்திரிடுறா பாவி ஏந்திரிக்க மாட்டேங்கிறானே. ஓகே கேன்சல் இல்லைடா கேன்சல் கொடுக்க சொல்லிச்சு. எஸ் போடு போயிட்டு நான் ஓகே இப்படி வந்துட்டு. சரி அடுத்து என்ன தெரியலையே. அடுத்து வந்து நம்மளுக்கு சாண்ட் வில்லேஜ்னு எதுவும் இருக்குது.
சனி வில்லேன்னு சொல்லிட்டு. சரி இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுப்போம். சரி இங்கே வந்து அடுத்த பார்ட்டிக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு லைக்கு, ஒரு லைக் இல்லை, ஒரு 100 லைக்கு டார்கெட், 100 இல்லை 30 மாதிரி லைக்கு டார்கெட்டு. போயிட்டு அந்த லைக்கெல்லாம் போட்டு விட்ருங்க கைஸ். எப்படியோ போயிட்டு அந்த லைக்கெல்லாம் போட்டு விட்டு எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நானும் ஒரு வளர்ந்து ஒரு யூடியூபர் அல்லவா. சரி இதோட வீடியோ உங்கள் யூஜி டாட்டா பை பை சி யூ.